இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டர் பற்றி தான். ட்ரேடிங் வியூவில் இருக்கிறதுலே இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான ஹை அக்யூரசி உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டர் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அக்யூரசியாக இருக்குது. முக்கியமாக அந்த சப்ளை அண்ட் டிமாண்டு பேஸ் பண்ணி நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் மூவ், அதாவது ஒரு அப் சைடோ டவுன் சைடோ அந்த மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது, டிமாண்ட் இருக்குது, அந்த மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக வேஸ்ட்டு. நம்மளால் அது பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நம்பி ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து வேஸ்ட்டு தான். நமக்கு அது மூலிமா எந்த ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் எப்போவுமே மார்க்கெட்டில் பொதுவாக ட்ரேடிங்னு வந்துட்டாலே இப்போ இன்வெஸ்டிங் வைஸும் சரி, நம்ம எப்போவுமே நமக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை எக்ஸாக்டாக நம்ம பிக் பண்ணால் தான் மோஸ்ட்லி, அதாவது எக்ஸாக்டாக டாப் அண்ட் பாட்டம் வந்து யாராலுமே மார்க்கெட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்லை எக்ஸாக்டாக அது பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து யாராலையுமே முடியாது. ஆனால் நம்ம ஒரு 70% 80% வந்து சில இந்த மாதிரி விஷயங்களை தேடி பார்க்குறப்ப நம்மளால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இது அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி ரொம்ப நல்ல அக்யூரஸியாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, இதோட செட்டிங்ஸ் என்ன, இதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இண்டெக்ஸ் வைஸும் சரி, சில ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் எப்படி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியில் பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு, இந்த எல்லோ கலர் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 3rd ஜூன், இந்த வீக் ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து பாருங்கள், 3rd ஜூன் இந்த இடம்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது. ஸோ இப்போ மண்டே பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஒரு பெரிய கண்டில் நமக்கு டியூஸ்டே நல்லா ஃபாலோ ஆச்சு. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணவும் கரெக்டாக பாருங்கள் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு இது க்ளீனாக போகுது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ட்ரெண்ட் மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ இந்த லெவல்ஸ் இருக்குதுன்னா, இந்த ஒரு சப்போர்ட் லெவலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலோ இருக்குன்னா அது ஃபிக்ஸடாக அப்படியே தான் இருக்கும், எந்த வித மாற்றமும் ஆகாது. இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் என்ன ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம்னா, ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது கிளியராக அடுத்த சப்போர்ட் வரைக்கும் க்ளீனாக அந்த ட்ரெண்டு போகுது. இதுதான் நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கிளியராக போகுது. ஸோ இங்கே என்ன நமக்கு இது மூலிமா ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப, இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க, சரி ஓகே ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது இல்லை ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா கிளியராக அது அடுத்த ஒரு லைன், ஒரு சப்போர்ட்லேருந்து அடுத்த கட்டமாக இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு வந்தனால இதெல்லாம் இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஆனால் கிளியராக இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சி எடுத்திருப்பீங்க, கால் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ரீவியஸாக சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஏரியா வர வரைக்கும், அந்த ஜோன் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறோம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணாங்கிறது நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு ரிஜெக்ஷன் ஆகும்போது ஒரு சப்போர்ட் எடுக்கும் போதும் அதுக்கு அடுத்த கட்ட லைன்ஸ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட லெவல்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அது வரைக்கும் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அது வந்து புட் ஆப்ஷன் சைடு சரி, கால் ஆப்ஷன் சைடு சரி. இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் பொசிஷனலாக எடுத்து ஹோல்ட் பண்ணணும் அப்படி மாதிரி எடுத்தாலும் சரி, ட்ரெண்டு வந்து அதாவது அந்த நம்ம நினச்ச டைரெக்ஷனில் எக்ஸாக்டாக போகுமா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சாலும் சில நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும், கண்டிப்பாக இந்த லெவல் போமா அந்த லெவல் போமா அப்படின்னு. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆகும். அதை நீங்கள் லைவில் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அதை வந்து நோட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்தது. மறுபடியும் நல்லா பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் இப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தா இது பிரேக் ஆனோடனே அடுத்து இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அப்போ மறுபடியும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்ட இந்த லெவல் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இதையும் பிரேக் பண்ணுறப்ப அடுத்த லெவல். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி நிஃப்டி பேங்க், ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் சினாரியோ தான். இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் இதை தாண்ட கூட இல்லை பாருங்கள், கரெக்டாக மண்டே க்ளோசிங் கேண்டில் இங்கே இருக்குது, அந்த லெவலை கூட தாண்டல. கிளியராக அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிறப்ப எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியாது தான். ஏன்னா அந்த காலையில் அந்த மொமெண்டம் அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு டியூஸ்டே அன்னைக்கு.
ஆனால் இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு அதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கேல்பிங் இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் வர வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் புட் ஆப்ஷன் சைடு பண்ணியிருக்கலாம். ஆனால் மேற்கொண்டு அடுத்து பிரேக் பண்ணி இந்த இடம்லாம் பிரேக் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக இந்த ஜோன் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட்டே வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அதுக்கு மேலே லெவல் வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள் கிளியராக அடுத்த லெவல் வரைக்கும் வந்திருக்குது. அதை பிரேக் பண்ண அடுத்த லெவல், அதை பிரேக் பண்ண கிளியராக அடுத்த லெவல். ஸோ அந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து ஸ்கேல்பிங் வைஸும் சரி, நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக என்னத்தையாவது ஒரு சின்னதாக ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் ட்ரேட் ஏதோ நீங்கள் எடுக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எக்ஸாக்டாக அந்த லெவல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டேரக்ஷன் பார்த்துட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்லேருந்து பெரிய ப்ராஃபிட் கூட பண்ண முடியும். அந்த பெரிய ப்ராஃபிட்ங்கிறது மார்க்கெட் கையில் தான் இருக்குது, அந்த வாலட்டிலிட்டி அந்த ரேஞ்சை பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதே இது நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். இப்போ விப்ரோ ஸ்டாக் பாருங்கள், கரெக்டாக மண்டே இந்த கேண்டில் மண்டே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கிளியராக இந்த ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு பவுன்ஸ் ஆகி கரெக்டாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது அது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக அது வந்து துல்லியமாக ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது பாருங்கள். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ரீச் ஆனே எப்படி எக்ஸாக்டாக ஒரு பவுன்ஸ் காட்டுது பாருங்கள். இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்தடுத்த ஜோன் போகிற வரைக்கும் தாராளமாக கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப வந்து சின்ன டைம் ஃப்ரேம் வச்சு பண்ணாங்க, அதாவது 1 மினிட் 3 மினிட்லாம் பண்ணாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 1 மினிட் 3 மினிட்லாம் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற இந்த ஹியூஜ் வாலட்டிலிட்டியில் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. மினிமம் இன்ட்ராடே பண்ணுறவங்க 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போதுமானது தான். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போனால் சரி, 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டுதோ அதை பேஸ் பண்ணிவிடுங்க. அந்த சப்போர்ட்டுக்கு இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரல அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு பை பண்ண நினைக்கிறீங்க இல்லை செல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பையிங் சைடுக்கு உங்களுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை செல்லிங் சைடுக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் அந்த சப்போர்ட்டுக்கோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ இப்போ இன்கேஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னா விட்டுருங்க. ஏன்னா ஒரு வாரம் ட்ரேட் பண்ணலாம் கூட ஒன்றுமே நமக்கு ஆயிட போகிறதில்ல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதை மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியான ப்ராஃபிட்டும் கொடுக்கும். மேபி பெரிய ப்ராஃபிட்டுக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் அதே தான். கரெக்டாக மண்டே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே பெருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டியூஸ்டே ஃபாலோ ஆனனால நல்லா எல்லா ஸ்டாக்ஸுமே கூட நல்லா ஃபாலோ ஆச்சு. அதுலேயும் பாருங்கள் கிளியராக ஒவ்வொரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஜோனுக்கு அது கிளியராக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் இந்த 2 சப்போர்ட்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஜோன். இந்த ஜோனை பிரேக் பண்ணோடனே அடுத்த இந்த 2 சப்போர்ட்டாக இருக்கிற இந்த ஜோனுக்கு கரெக்டாக வந்து ஹிட் ஆகிருக்குது. அங்கே ஹிட் ஆனதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் நல்லா வந்து எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா எக்ஸாக்டாக ஃபால் ஆன இடத்தே வந்துடும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேக்கு சரி நான் கிளியராக சொல்லிட்டேன், 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் இப்போ ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 30 மினிட்ஸ் 1 ஹவரில் வைங்க. 30 மினிட்ஸ் 1 ஹவரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு வரட்டும், இல்லைனா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்க்கு வரட்டும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிளியர் பையிங்காக இருக்கும். இங்கே கூட பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து இப்போ செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்துருக்கும் வச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு பை பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து கிளியராக ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும், ஒரு கரெக்டான டேரக்ஷனில் இருக்க முடியும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி இப்போ இன்கேஸ் உங்களுக்கு டேரக்ஷன் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக போனாலும் உங்கள் லாஸை மினிமல்லே கட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப ஆப்போசிட் சைடில் போயிருமோ எந்நேரம் பயப்படாமல் ஆப்போசிட் சைடில் போனாலும் ஃபஸ்ட்டே அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மினிமம் லாஸில் கட் பண்ணிட்டு வரதுக்கு இது ரொம்பவே ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லா நேரமும் ப்ராஃபிட் மட்டுமே இருக்காது. அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரெகுலராக இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, எந்நேரம் ப்ராஃபிட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்காது.
இந்த மாதிரி அப்பப்போ சில லாஸ் வரதான் செய்யும். ஆனால் அந்த லாஸை நீங்கள் வந்து பெருசாக ரன் பண்ண விட்டுறக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ் ரன் ஆகாமல் உங்களை வந்து சின்ன லாஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அந்த பொசிஷனை விட்டு வெளியே வரதுக்கு இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான், கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரட்டும், சப்போர்ட் வரட்டும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பார்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரப்போ நான் புட்டு பை பண்ணுறேன், சப்போர்ட் வரப்போ நான் வந்து கால் பை பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக அது உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பை சைடு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப கரெக்டான ஒரு சப்போர்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக் எது வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அது கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் போகும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF ஃப்ளெக்ஸ் சார்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் நல்லா பார்த்துக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF ஃப்ளெக்ஸ் சார்ட்ஸ். சரிங்களா? இது உங்களோட ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபேவரட்டான ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸ்லையோ அந்த சார்ட்டை வச்சுட்டு இண்டிகேட்டர்ஸ் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதில் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பாருங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கவுண்ட்ஸ் வந்து 3, பிவட் ரேஞ்ச் 15 வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த் 1ன்னு இருக்கட்டும். இந்த எக்ஸ்பேண்ட் லைன் அண்ட் ஜோன்ஸ் வந்து இந்த பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஜோன்ஸ் வந்து நமக்கு வேணாம். இந்த ஜோன் வித் டைப் வந்து டைனமிக் இருக்கட்டும், ஃபிக்ஸடு ஜோன் வித் வந்து 1ன்னு இருக்கட்டும். இந்த டைம் ஃப்ரேம் தான் விஷயம். இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு இது சார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ், இன்னொன்று 1 ஹவர் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் வந்து சார்ட்டு, இன்னொன்று வந்து 30 மினிட்ஸ், இன்னொன்று வந்து 1 ஹவர். சரிங்களா? இது அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல அக்யூரசி வேணும்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். லைன் ஸ்டைல் என்ன வேணும், வித் என்ன வேணும், அந்த மாதிரி தான். சப்போர்ட் கலர், ரெசிஸ்டன்ஸ் கலர் இதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டைலில் வந்துட்டு பாக்ஸஸ் நான் கொடுக்கல, லேபிள்ஸ். இப்போ இந்த லேபிள்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ நம்ம அந்த உள்ள செட்டிங்ஸ் பண்ணிக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து இப்போ 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் காட்டும். அது போக 30 மினிட்ஸில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், அதே மாதிரி 1 ஹவரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் காட்டும். ஏன்னா நம்ம அப்படி தான் செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா? ஸோ இதை மாதிரி தான் அந்த நீங்கள் 3 மினிட்ஸ் வச்சாலும் 3 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டும். அது போக 30 மினிட்ஸில் இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 1 ஹவரில் இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்களா, அதான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மெயினாக புரிஞ்சுக்கோங்க. 30 மினிட்ஸு நீங்கள் 15 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மேஜராக சொல்கிறேன், நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் பார்க்குறீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்க, அது ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் ஆகுது, இல்லைனா சப்போர்ட்டை ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் அந்த இடத்துல பொசிஷனை க்ரியேட் பண்ண பாருங்கள். 15 மினிட்ஸ் வந்து ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே டேரக்ஷனான ட்ரெண்டை நீங்கள் பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டை ஹிட் பண்ணும்போது அது பேஸ் பண்ணி புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வின்னிங் ட்ரேட் வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி 15 மினிட்ஸை காட்டிலும் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சேஃப் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து 30 மினிட்ஸ் 1 ஹவரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸ்கேல்பிங் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியுங்கிறவங்க மட்டும் நீங்கள் தாராளமாக 5 மினிட்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சும் சரி, இல்லைனா 15 மினிட்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் சரி, அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து காலோ புட்டோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறது சேஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து 30 மினிட்ஸு 1 ஹவருக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸிங் சைடு ரொம்பவே கம்மியாக இருக்கும், வின்னிங் சைடு தான் ஜாஸ்தி இருக்கும். இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய டைம் கவனிச்சிருக்கிறேன், மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதுலேயும் இந்த 30 மினிட்ஸ் 1 ஹவரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை மார்க்கெட் ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக ஸ்விங் ட்ரேடுன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக 30 மினிட்ஸ் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா 1 ஹவர் சார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாக்டாக அது வந்து 30 மினிட்ஸு இல்லைனா 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கா சப்போர்ட் எடுக்கான்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி மட்டுமே அது ஹிட் ஆகட்டும் நான் எடுக்கேன், அந்த மாதிரி மட்டுமே உங்களோட சைக்காலஜி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் தெரியும், கண்டிப்பாக தெரியும். உங்களோட ட்ரேடிங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நாளையிலேருந்து லைவ் ட்ரேடில் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? லைவ் ட்ரேடில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் சைடாக வந்து உங்களோட லாஸிங் ட்ரேட்ஸ்லாம் வந்து ரொம்பவே மினிமல் ஆக்கிரும். சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை நிறைய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம்.
ஸோ இது போக ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த இப்போ ஜூன் மந்த்னா இந்த ஜூன் மந்தில் என்னென்ன நாட்கள் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு 3 டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த நாட்களில் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும், அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்றைக்கு ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேன் கேல்குலேஷன் படி நம்ம சில டேட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.